வணக்கம் அம்மாக்களே, வெல்கம் டு தி பேபிஸ் டயட். 10 மாதங்கள் கடந்து உங்களோட குழந்தை உங்கள் கையில் இருக்குது. உங்களுக்கு வலி அசதி எதுவாக இருந்தாலும் உங்கள் உலகமே உங்கள் கையில் இருக்கிற போல ஒரு திருப்தி இருக்கும். அம்மான்னு கூப்பிட்டு ஒரு குழந்தை வந்துடுச்சு. ஆனால் அந்த குழந்தைய எப்படி பார்த்துக்கணும்? வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது பிறந்த குழந்தையை கவனிப்பது எப்படி. முதல்ல நம்ம பார்க்குறது சுகாதாரம். சுகாதாரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். குழந்தையை தூக்குறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு முறையும் உங்கள் கைகளை சுத்தமாக கழுவணும். இல்லைனா நீங்கள் சானிடைசர் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா குழந்தைங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால அவங்களுக்கு எளிதில் நோய் பரவும் வாய்ப்பு இருக்குது. அதனால எப்போவுமே கை கழுவிக்கிட்டு தான் குழந்தையை தூக்கணும். அடுத்ததாக குழந்தையோட பாதுகாப்பு. குழந்தையை சுற்றி தூங்க வைக்கிறப்ப இருந்தாலும் சரி, விளையாடும் போதும் சரி, எதுவுமே தேவையில்லாத பொருட்களை வைக்கக்கூடாது. குழந்தைய கம்ஃபர்டபுளாக படுக்க வச்சாலே போதும். தாலாட்டு பாட்டுன்னு சொல்லிட்டு ஆட்டி தூங்க வைக்க தேவையில்லை. அடுத்ததாக அளவுக்கு அதிகமான கொஞ்சல் வேண்டாம். ஏன்னா குழந்தைய வேகமாக தூக்கி சாய்ச்சி மேலே கீழே குலுக்கி சிரிக்க வச்சு கவனிக்க வைக்கிறது, அது எல்லாமே குழந்தையை பயப்படலாம், காயமுடனும் செய்யலாம், அவங்களோட மூளை நரம்புகள் பாதிப்பும். இதை தவிர்க்கவும். அடுத்ததாக அன்பு பரிமாற்றம். நீங்கள் கைகளால் குழந்தையை தொட்டு நெஞ்சில் சாய்ச்சி அரவணைக்கிறது குழந்தைக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களோட ஸ்பர்சம் விருப்பம். அதோட கதகதப்பு குழந்தையை பாதுகாப்பாக உணர வைக்கும். உங்களுக்கிடையே பாசம் அழகாக மலரும். அடுத்ததாக கையாள்வதில் கவனம் இருக்கணும். குழந்தையை ஒவ்வொரு முறையும் கவனமாக தூக்கி உங்களோட கையில் வச்சுட்டு இன்னொரு கையில் பால் கொடுங்க. அவங்க எப்போதும் உட்காந்துட்டே பால் கொடுங்க. படுத்துட்டு பால் கொடுத்தா குழந்தைக்கு சரியாக பால் குடிக்க மாட்டாங்க, குறையிற பிரச்சனையும் இருக்கும். அடுத்ததாக பேசுங்க. சின்ன குழந்தை பேசுமா, அதுக்கிட்ட என்னமா பேச்சு அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க. ஆனால் நிச்சயம் குழந்தை நீங்கள் பேசுகிறது கவனிக்கும். நீங்கள் பேசுகிறது கொஞ்சம் இது குழந்தைக்கு புரியும். நீங்கள் குழந்தையோட அடிக்கடி பேசுகிறதால மூளையோட வளர்ச்சி அதிகரிக்கும். பேசுகிற பழக்கம் கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துடும். அடுத்தது பால் கொடுங்க. பச்சிளம் குழந்தைக்கு 2 to 3 மணி நேரத்துக்கு ஒரு முறை பால் கொடுக்கறது ரொம்ப அவசியம். குழந்தை வளர தாய்ப்பால் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு நாளைக்கு 8 to 12 முறை கூட பால் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். நீங்கள் பாட்டில் பால் கொடுக்குற மாதிரி இருந்தால் 60 to 90 ml வரைக்கும் கொடுக்கணும். அடுத்தது தொப்புள்கொடி பாதுகாப்பு. 10 நாள் இல்லது 3 வாரம் வரைக்கும் குழந்தையோட தொப்புள்கொடி குழந்தையோட உடலை ஒட்டி தான் இருக்கும். அது குணமாகிறதுக்கு கொஞ்சம் நாள் எடுக்கும். மருத்துவரோட அட்வைஸ் கேட்டுக்கோங்க. வயிற்றில் அழுத்தம் கொடுக்காத மாதிரி ரொம்ப ஃப்ரீயாக இருக்கிற ட்ரெஸ்ஸை போடுங்க. அடுத்தது முதுகில் தட்டி விடுங்க. பால் குடித்ததும் முதுகில் மெதுவாக மென்மையாக தட்டி விடுங்க. இதனால் குழந்தைக்கு நெஞ்சில் நிற்கிற மாதிரி ஒரு உணர்வு இருக்காது. சீக்கிரம் செரிமானமாகவும் இருக்கும். தூக்கமும் சீக்கிரமாக தூங்குவாங்க. அடுத்ததாக பொம்மையில் கவனம். பொம்மையில் நூல், பஞ்சு அது எல்லாமே செஞ்ச பொம்மைங்க, மெத்த, தலையணை எல்லாமே குழந்தைங்க அருகில் கொண்டு வர வேண்டாம். ஏன்னா சுவாசம் தொடர்பான பிரச்சனைகள் வரலாம். இதாக குழந்தைங்க அழுதா உடனே கவனிக்கணும். ஏன்னா அதிக நேரம் அழுதா நுரையீரலுக்கு நல்லது அப்படின்னு தவறான கருத்து. ஏன்னா அவங்க அழுதா அதுக்கான ரீசன் என்னென்னா பால் கொடுக்குறது, இல்லை ஈர துணியை மாற்றுறது, இல்லை தூங்க வைக்கிறது ஏதாவது இருக்கும். அதையெல்லாம் கவனித்து அவங்கள அளவிடாமல் பார்த்துக்கோங்க. அடுத்ததாக மருத்துவர் ஆலோசனை. குழந்தைங்க அழுறது, வாந்தி எடுக்கிறது இயல்பு தான். லூஸ் மோஷன் போகிறது கூட இயல்பு தான். ஆனால் அதுவே அளவுக்கு மீறி இயல்புக்கு மாறாக இருந்தாலும் சுய மருத்துவம் செய்யாமல் மருத்துவரின் ஆலோசனை கேளுங்க. அடுத்ததாக குளிக்க வைத்தல். குழந்தை பிறந்த 3 வாரத்துக்கு மிருதுவான பஞ்சு இல்லைன்னா துணியால் குழந்தையை துடைச்சாலே போதும். 1 வாரத்துக்கு 2 அல்லது 3 முறை செஞ்சாலே போதும். அடுத்ததாக நகங்களை வெட்டுதல். குழந்தைங்களுக்கு நகங்கள் வேகமாக வளரக்கூடியது. கை கால் அசைக்கிறப்ப அவங்களே கீறிப்பாங்க. அதனால் 1 மாதம் வரைக்குமே க்ளவுஸ், சாக்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் ரெகுலராகவே நகத்தை ஒரு 3 days ஒன்ஸ்க்கு கட் பண்ணுங்கள். அடுத்ததாக தூக்கம். குழந்தை பிறந்த மொதல் 2 மாதத்துக்கு ஒரு நாளைக்கு 16 மணி நேரமாவது தூங்கணும். தூக்க நேரம் 2 to 4 மணி நேரம் இருக்கலாம். ஆனால் அப்படி தூங்கலைன்னா பயப்பட வேணாம். ஒருவேளை அவங்களுக்கு பசியாக இருக்கலாம், இல்லை டைப்பர் சேஞ்ச் பண்ணலாம், இல்லை வயிறு வலியாக இருக்கலாம். 3 மணி நேரத்துக்கு ஒரு முறை எழுப்பி பால் தர வேண்டியது ரொம்ப அவசியம். குழந்தை தூங்கிட்டு இருந்தாலும் எழுப்பி பால் கொடுக்கணும். இனிமேல் வரப்போகிற வீடியோஸை நீங்கள் பார்க்கணுன்னா மறக்காமல் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.